அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க டைனோசரஸ் படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சென்னையில ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பஸ் தான் காமிக்கிறாங்க. உள்ள இருக்க பசங்க எல்லாருமே அங்க பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கொண்டாட்டமா வந்துகிட்டே இருக்காங்க. அது அங்க இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க யாரும் எதுவும் கேட்காமலே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அந்த பசங்களும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ண அப்பன்னு பார்த்து ஒரு தாத்தாவோட என்ட்ரி. என்ன பெருசு, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா, பஸ்ல ஏறணுமா போனோமான்னு இருக்கணும்னு ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ல. ஆனா இவர் பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறார். நீங்க இப்பதான்பா வந்திருக்கீங்க, நாங்களாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு வந்தவங்க, உனக்கு முன்னாடி பிறந்தா இல்லையா அந்த ஒரு உரிமை போதுண்டா உன்னை தட்டி கேட்கன்னு அங்க இருக்கிற எல்லாரையும் பயங்கரமா திட்டி முடிஞ்சா மேல கை வச்சு பாருங்கன்னு சொல்ல வயசானவருக்கும் அங்க இருக்க எல்லா பசங்களுக்கும் சண்டை. பஸ்ல இருக்க எல்லாரும் இறங்கி வேடிக்கை பார்க்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா இருக்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. வண்டி கிளம்புது. ஒரே ஒரு அடிக்க மூக்கு ஓடிச்சு. ஒழுங்கா வீட்டுல போய் படிக்கிற வேலையை பாருங்கன்னு மாட்டிட்டு போக இந்த நபர் பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து தான் வந்திருப்பாரு. இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் பார்த்து அந்த கண்டக்டரும் வீட்டுக்கு போய் சுத்தி போடுங்க ஐயா, உங்க மேல எல்லாரும் கண்ணு வச்சுட்டாங்க, இப்பே நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு பருவத்துல எப்படி இருந்திருப்பீங்கன்னு கேட்க, என் பிளாஷ்பேக்ல அவனுக்கு எதுக்குப்பா, பக்கத்துலதான் இருக்கு காக்கா தோட்டம், அந்த ஏரியால ஏதாவது ஒரு பையனை பாரு, அவன் எவ்வளவு துடிப்பா இருப்பான் அப்படின்றத நீ புரிஞ்சுப்ப, நான் எப்படி இருந்திருப்ப அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணி அந்த ஏரியா இருக்கு இல்லையா அங்க காமிக்கிறாங்க. சாலையார் அப்படின்ற அந்த ஏரியால இருக்க பிரபலமான ரோடி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஏரியாவுக்கும் பிள்ளையாரால் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பிள்ளையாரை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சிலை வைக்கிறதா பிளான் போட்டிருப்பாங்க. அங்க இந்த பிள்ளையாரை வைக்கணும், அண்ட் இது மூலமா எல்லாருக்கும் பிரச்சனை அடங்கட்டும்னு சொல்லி அங்க இருக்க எல்லா மக்கள் முன்னிலும் இதை நடத்தி முடிக்க கட் பண்ணி புதுசா வந்திருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் பாத்தீங்கன்னா அவர் பாக்குறாரு. இந்த மாதிரி மனோகரன் பொலிட்டிக்கல் ஆளு அவனை நீங்க மட்டை பண்ணிட்டீங்க, ஆனா என்ன அதுல நீங்க இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்க, என்னதான் இருந்தாலும் ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் யார் அதை பண்ணாங்க அப்படின்றது. அது பொலிட்டிக்கல் கேஸ் அப்படின்றதுனால என்ன அதை விசாரிக்கலாம், பின்னாடி நீங்க மாட்டிடக்கூடாது இல்லையா, அதனாலதான் அவங்களை வான் பண்ணிட்டு போகணும்னு வந்தேன். அந்த சம்பவத்தை அன்னைக்கு ஒரு 8 பேர் கிட்ட பக்கத்துல டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. அவனுங்களை சரண்டர் சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போகும்னு சொல்ல இவர் யோசிக்கிறார். கட் பண்ணி அந்த 8 பேரையும் கூப்பிட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருக்கு, எல்லாரும் போய் சார் நடிச்சிருங்க, ஒருத்தங்க நான் ஜாமீன்ல எடுக்கிறேன்னு சொல்ல அங்க இருக்க ஒரே ஒரு ஆளான துரை அப்படின்றவர் மட்டும் போறதா இல்ல. ஆனா கல்யாணம் ஆகி ஒரு 9 நாள் தான் ஆகுது, வீட்டுல என்ன சொல்லுவான்னு தெரியலன்னா அதனாலதான் யோசிக்கிறேன்னு சொல்ல இங்க இருக்க சாலை யாரோ என்னப்பா நீ இந்த தொழிலுக்கு 6 மாசம் ஆச்சு இல்ல, நீ போன உடனே நான் உன்னை ஏதாவது சொன்னா அந்த கேஸ் அப்போ நீ இருந்த இல்ல, ஆளா உன் பேரதான் சொல்றாங்க, என்ன நம்பி உள்ள போனேன் அப்படின்னா ஆளா நீ தாண்டா வெளியே வருவேன்னு சொல்ல அவர் யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாரு. காட்பானா இந்த துறை பாத்தீங்கன்னா அவரோட உயிர் நண்பனான தனாவை போய் சந்திக்கிறாரு. எல்லாமே வேணாம் தான் வந்தோம், இப்ப இந்த பிரச்சனை வேற என் கண்ணு முன்னாடி நிக்குது அப்படின்னு மாதிரி துரை அழுது ஃபீல் பண்ண தானே பாத்தீங்கன்னா ஆறுதல சொல்றாரு, எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. கட் பண்ணி அந்த சாலையார காமிக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு சரியான ஆள் வேணும், சப்பைகள் எல்லாம் வேணாண்டா, ஒருத்தனை கூப்பிட்டேன்னு அவன் பின்னாடி மொத்த பேர் வரணும், அந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான பிள்ளைங்க இருக்குதான்னு கேட்க அப்பதான் அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஏரியால மண்ணுன்னு ஒருத்தன் இருக்கானா, அவன் பயங்கர துடிப்பான ஆளு, எல்லாருக்கும் போலீஸ் தானே பிரச்சனை கொடுப்பாங்க, ஆனா இவன் போலீஸ்க்கே பிரச்சனை கொடுப்பானான்னு சொல்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக். போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால வந்துகிட்டே இருப்பாங்க. இவர் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க பார்த்து என்னடா ஆச்சு, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, சார் உங்க வீட்டுல டைனிங் டேபிள் இருக்கா சார், ஆள் இருக்கா, பெட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினா கேட்க, டேய் நான் உன்ன கொஸ்டின் கேட்கலான்னு வந்தா நீ என்ன கொஸ்டின் கேட்கிறியான்னு சண்டைக்கு போக அந்த சாலையாரோட ஆள் தடுக்கிறாரு. சார் என்ன சார் ஆச்சு, இவன் நம்ம ஆளுதான்னு சொல்ல இந்த விஷயம் மண்ணுக்கு பிடிக்கல, நான் 2 பேரும் ஆளும் கிடையாது, அவன் எதுக்காக தெரியுமா உங்ககிட்ட அந்த மாதிரி கேட்டேன், உங்களுக்கு எல்லாமே வீட்லயே இருக்கு, ஆனா எங்களுக்கு 10 போட்டி சைஸ்ல தான் சார் வீடே இருக்கு, காத்து வாங்கணும்னா கூட நாங்க வெளியே வந்தாதான், ஆனா அதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி பார்த்தா நாங்க என்ன சார் பண்றதுன்ட்டு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்க கட் பண்ணி பிரசன்ட்ல மண்ணு அவரோட வீட்டுக்கு போறாரு. தனா அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா அவரோட தம்பி தான் இவர். வீட்டுல பயங்கரமான பிரச்சனை. காரணம் என்ன அப்படின்னா துரை பண்ண கேஸுக்கு அவர் ஆஜராக சொன்னாங்க இல்லையா, துரைக்கு கல்யாணம் ஆகி இப்பதான் ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்றதுனால மண்ணோட அண்ணனான தனாவே உள்ள போறேன் அப்படின்னு மாதிரி ஒத்துக்கிட்டு இருப்பாரு. இதனால அவங்க அம்மா போட்டு பயங்கரமா திட்ட உள்ள போன இவரும் நண்பர்களுக்குள்ள 1000 பேசிப்பாங்க. உனக்கு நம்ம வந்ததுன்னு பிரச்சனையை சமாளிச்சு வைக்கிறார். கட் பண்ணா அந்த துரைக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க. தனாக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. ஆனா அங்க அந்த பொண்ணுக்கு துரையதான் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். இதனால தனாவும் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம எனக்கு 4-5 பேர் கூட பொண்ணு தருவான், உனக்கு கேரா பொண்ணு தருவா, நீ நான் சொல்றதை கேட்டு தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கல்யாணமே பண்ணி வச்சிருப்பாரு. கட் பண்ணி பிரசன்ட்கே வருது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மண்ணு யோசிச்சு பார்த்துட்டு தன்னோட நண்பர்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு போறாரு. அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அங்க நடந்து வராங்க. சும்மா இருப்பாரா, வண்டி எடுத்துட்டு போய் திருப்புன்னு ஸ்டண்ட் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த இவரோட அண்ணன் பார்த்துட்டாரு. வண்டி அவரோட தாலியா பயந்து போய் வண்டியை விட்டுட்டு இவர்
ஓடி போயிட்டாரு. அங்க இருக்க எல்லாருமே இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா கதை நடக்குது, அந்த பொண்ணுக்கும் மண்ணுக்கும் என்னடா சம்பந்தம்னு சரக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மண்ணு அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஒரு நாள் நான் கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சேலஞ்ச் பண்ணி வீலிங் எல்லாத்தையும் அடிச்சு கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு அடுத்த நாளே இது மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் பண்ணேன், உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு மாதிரி பெரிய ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அவங்க இவரை புடிச்சு போய் இவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு இவரை லவ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இதை கேட்ட மண்ணோட அண்ணா பயங்கரமா சிரிக்கிறார். அண்ட் கூட இருக்கிறவங்க என்னன்னா நாங்களா லவ் பண்ணா பயங்கரமா திட்டுவேன், அவன் லவ் பண்ணா மட்டும் சிரிக்கிற என்னன்னா நான் இதுன்னு கேட்க இவர் செம்ம கடுப்பாயிட்டார். அங்க இருக்க எல்லாரையும் போட்டு திட்டிட்டு உங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போற பொண்ணு இல்ல கஷ்டத்தால வேலைக்கு போற பொண்ணு எல்லாத்தையும் புடிச்சு லவ் பண்ணிக்கன்னு தொல்லை பண்ணல. அவன் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு நீ எதையுமே வாங்கிட்டு கிடையாது தெரியுமா, கையில ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட என்னோட அம்மாக்கு தாண்டா வாங்கிட்டு போவான், வீட்டுல போய் பாரு எல்லா வசதிகளும் இருக்கும், ஏன் என் அம்மா கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்படி என்னோட அம்மாவே அவன் பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். பரப்பரப்பன்னு சும்மா விட விடுவான். அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் காதலிக்கிறதுக்கும் தகுதி இருக்கு, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு ஃபீல் பண்ணி பேச. ஆனா அப்படியே கட் பண்ணி துரைக்கு பதிலா நான் சரணடைகிறேன் அப்படின்ற மாதிரி முன் வந்தா இல்லையா, சரணடைகிறதுக்கான நாள் வருது. அதுக்காக கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது குறுக்குல நம்ம மண்ணு பாத்தீங்கன்னா போய் நிக்கிறாரு. என்னடா எங்க போய்கிட்டு இருக்கன்னு கேட்க சொல்லியிருந்தால சரணடைய போறேன்னு, உள்ள போறேன்டா, இவனை ஒழுங்கா பாத்துக்கோன்னு, இவனோட வாழ்க்கை இனிமேல் நல்லபடியாக அமையணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சாலையோட ஆள் பாத்தீங்கன்னா தனாவை கூட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறவரை அங்க இருந்து கட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தன்னோட நண்பன் தனக்காக ஜெயிலுக்கு போனார் இல்லையா, அவன் வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிசினஸ்ல நின்னு காட்டணும் அப்படின்றதுக்காக தவிர பாத்தீங்கன்னா பட்டாசு கடை ஓபன் பண்ணணும் ட்ரை பண்றாரு. இன்னொரு சைடு கட் பண்ணி கிளியன் அப்படின்ற பக்கத்து ஏரியா ரவுடியா காமிக்கிறாங்க. சாலையாருக்கு போன் பண்றாரு. இது நாள் வரலையும் நம்ம 2 பேருக்குள்ள பகை. இப்ப ஒரு விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்ப்பா, என் மச்சான நீ போட்டு தள்ளிட்ட, என் தங்கச்சி தாலி அறுத்துட்டு நிக்கிறா, எனக்கு என் மச்சான் மனோகர் மேல செம்ம கோவம் இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே பண்ணிருக்கணும் சாலையூர் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேருக்குள்ளே கான்வர்சேஷன் போக ஆரம்பிக்குது. என்னவோப்பா அவனுங்க எல்லாரும் நீ சரண்டர் பண்ணிட்ட அப்படின்றதுனாலதான் இப்போ இறங்கி வந்து நான் உங்ககிட்ட டீல் பேசுறேன், நம்ம கிட்ட ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அதை நீ நானும் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்ல இந்த சைடு இருக்க சாலையூர் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு இவரோட ஆளை நாளைக்கு போக சொல்றாரு. இவர் கூடவே துரைய கூட்டு போ, துடிப்பா ஒரு பையன் மண்ணுன்னு சொல்லியிருந்தா இல்லையா, அவனையும் கூட்டு போடான்னு சொல்ல கட் பண்ணி மண்ணுவை காமிக்கிறேன். தன்னோட நண்பர்கள் கூட ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் போன் அடிக்கிறாங்க. என்ன லவ் பண்ற அப்படின்னு தான் நான் நினைச்சேன், நான் வாங்கி கொடுத்த எல்லா பொருளையும் திருப்பி கூடுறேன்ற மாதிரி போன் அடிக்க இவரும் அந்த பழக்கல எங்கம்மா வந்தது, அதெல்லாம் தர முடியாது, இப்போ உன வந்து நேர்ல தானே பாக்கணும், பாத்துட்டா போச்சுன்னு அங்க இருந்து போன் எடுத்துட்டு கிளம்ப சாலையாரோட ஆள அங்க வராரு. எல்லா பசங்களையும் வண்டியில ஏறுங்கடா, கோயில் விஷயமா ஒரு கலெக்ஷனுக்கு போக வேண்டி இருக்குன்னு சொல்ல எல்லாம் ஏறிடுறாங்க. மண்ணு மட்டும் ஏறல. டேய் அவனை போய் கூட்டு வாடான்னு சொல்ல ஒரு நபர் ஓடி வந்து கோயில் கலெக்ஷனாண்டா வாடா போலான்னு சொல்ல, டேய் உங்களுக்குள்ள நான் வரல, நீங்க எல்லாம் ரவுடி பசங்க, அந்த ஆள் என்ன சொல்றாலும் வர முடியாது, போய் உங்க வேலையை பாருங்கடா. அங்க இருந்து போனை பேசிக்கிட்டே போக இவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பு. இப்ப துரைய கூப்பிடணும் இல்லையா, அவரோட வீட்டுக்கு போய் ஆறு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. துரை வெளியே போனா பிரச்சனை ஆயிடும், இவங்க கூட போக கூடாது அப்படின்னு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்க துரையோட மனைவி இவ்வளவு நேரம் ஆறு அடிக்கிறாங்க என்ன எதுன்னா கேட்டுவாங்களே. கோயில் விஷயம் அப்படின்னா போயிட்டு தான் வாங்கன்னு சொல்ல இவர் தானா சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு மாதிரி நின்றுகிட்டே இருக்காரு. என்னதான் இருந்தாலும் வெளியே போய் சொல்லிட்டாச்சு வரலன்னு சொல்ல சட்டையை மாட்டிட்டு கிளம்புறேன். நான் அந்த சமயம்னு பார்த்து மண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கால் அடிச்சு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா, வண்டியில துரத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு மாதிரி பயந்து ஓடி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடலாம் அப்படின்னு மாதிரி வண்டியில ஏறி உட்காரு. இந்த சைடு இருக்க துறையோ வந்து ஆனா எனக்கு வேலை எல்லாம் இருக்கு நான் வரலன்னு சொல்ல, ஏன்பா உள்ள மண்ணே உட்காந்து இருக்கான், நீ வந்தா என்ன கோயில் வேலை தான்பா போயிட்டு வந்துடலான்னு சொல்ல 2 பேரும் ஏத்திக்கிறேன். வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் போதுதான் மண்ணுக்கு தெரியாது துரை வண்டியில இருக்காரு அப்படின்ற விஷயம். என்னன்னா துரைனா பட்டாசு கடை ஓபன் பண்ணலான்னு கேட்க இவங்க 2 பேரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு அந்த கிளியன் இருக்கா இல்லையா அவரோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. பார்த்த உடனே துரைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் எதுக்காக நான் இங்க வந்திருக்கோன்னு சொல்ல இவரு ஒன்னும் இல்ல பேசாம வாடான்னு கூட்டு போறாரு. மனோகரனை கொன்ன வீட்டுக்கே வந்திருக்கோம், ஏதாவது நடக்குமோ அப்படின்னு மாதிரி பக்குன்னு உள்ள போக அங்க பாத்தீங்கன்னா அந்த நபர் உள்ள உட்கார வச்சு பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கொட்டுறாரு. ஒண்ணு விடாம எண்ணிட்டு போங்கப்பா, நம்ம கிட்ட தொழில் சுத்தமா இருக்கணும், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது இல்லன்னு சொல்ல எல்லாம் என்ன ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த வில்லனும் பாத்தீங்கன்னா என் மச்சான கொண்டவனுங்கள நான் கொல்லணும் அப்படின்னு மாதிரி வெறித்தனமா தேடிட்டு இருந்தேன், எப்படியோ தப்பிக்க வச்சிட்டீங்க, இப்ப அவனை சரணடைய வச்சிட்டீங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் உங்க கூட டீல் நடக்குது அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. எங்க இருக்கிற துறையும் பயந்து என்ன நடக்குமோ அப்படின்னு மாதிரி பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துலதான் இந்த டீம்ல இருக்க ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா துறைய எங்கேயோ
எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வருது. நல்லா யோசிச்சு பாக்குறாரு. அந்த மனோகரன் கொலை கேஸ்ல இவன் தான் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அங்க இருக்கிற ரவுடி கிட்ட போறாரு. அண்ணன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி தனியா கூப்பிட்டு போய், ஆனா என்ன அடிச்சு கூட கொன்றுங்க, ஆனா இந்த விஷயத்த சொல்லாம என்னால இருக்க முடியலன்னு அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு யாருமே இல்ல அப்படின்னு மாதிரி தான் மனோகரனை போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த மனோகரனோட டிரைவர் தான் பாத்தீங்கன்னா இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க நபர் இருப்பாரு. டிரைவரா இருந்துகிட்டு உள்ள மீட்டிங் இருக்கும் போது ஒரு பயங்கரமா குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாரு. மனோகரன் கார்ல ஏற இவர் குடிச்சிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சு வழியில இறக்கி விட்டு போயிருப்பாரு. மனோகரன் மட்டும் கார் எடுத்துட்டு போவாரு. பின்னாடியே இவரு ஆட்டோல ஃபாலோ பண்ண மனோகரன் காரை வழி மறிச்சு அங்க இருக்கிற 8 பேரும் ஒரு சரமாரியா வெட்டி அந்த இடத்துல கொண்டு போட்டுருப்பாங்க. பிரசன்ட்டுக்கு வருது, நம்ம அண்ணனை கொன்னவன் அவன் தானே, அவனை சும்மா விடாதீங்கன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு போதையில தான் இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொன்னார் இல்லையா, போதையில தப்பான ஆளை காட்டிட்டாரு அப்படின்னா இப்ப கூட்டிருக்க விஷயமும் நாசமா போயிடும், இன்னும் பகையே சம்பாரிச்சுப்போம், இதுக்கு வேற வழிதான் இருக்கு அப்படின்னு மாதிரி இவரோட ஆளுங்க ஒரு 4-5 பேரை தனியா கூப்பிட்டுறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி உள்ள ஏதாவது ஒரு ஆள் இருக்கலாம், தப்பா கிப்பா போட்டோன்னு வையன் நமக்கு தான் டபுள் பிரச்சனையா வந்து சேரும், என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோவும் பாத்தீங்கன்னா காருக்குள்ளேதான் இருப்பாரு. நீங்க போங்க எல்லா மேட்டரையும் முடிச்சுட்டு வாங்கன்னு உள்ள தூங்கிட்டே இருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு அந்த கொலையில சம்பந்தப்பட்ட எல்லாரோட லிஸ்டும் எடுக்கிறாங்க. ஒரு 8 பேர் வந்து சேருது. இந்த 8 பேர்ல யாரோ ஒருத்தனாதான் அவன் இருக்கணும், அந்த எல்லோ சட்டை போட்டவன் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணி யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3 பேரை ஃபில்டர் பண்றாங்க. இந்த 3 பேர்ல ஏதோ ஒரு பேரை தான் அவன் இருக்கணும், நான் உள்ள போறேன் ஒரு பேரையா சொல்லி கூப்பிடுறேன். ஏதாவது ஒரு பேருக்கு அவன் ரியாக்ட் பண்ணான்னு வையன், அந்த இடத்துல அவனை துருப்பிடிச்ச கட்டியால வெட்டி என் தங்கச்சிக்கு கொஞ்சமாவது சந்தோஷத்தை கொடுக்கணும்டான்னு சொல்லி உள்ள போறாங்க. அண்ட் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க எல்லாரும் பரபரப்பா எண்ணிக்கிட்டே இருக்க இவர் ஒரு பேரா சொல்ல ஆரம்பிக்கிறார். அண்ட் இவரோட பேரு துரதா இல்லையா, என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி நமக்கு பயங்கரமான பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க 2 பேரை கால் பண்றாரு. அந்த சமயம்னு பார்த்து துரை உஷாராயிட்டாரு. ஏன்னா 2 பேரும் ஹிந்து பேரா இருக்கும், ஆனா வந்த ஆள்லாம் முஸ்லீமா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஸ்கெட்ச் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து சாலை அவரோட ஆள் இருக்கா இல்லையா, அவர் முந்திக்கிறார். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், ஆனா நம்ம பசங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கல, எல்லாரும் அண்ணன் முன்னாடி வாங்குறான்னு சொல்லி ஒவ்வொரு பேரா சொல்லி துரையோட பேரை மாறிச்சு இவர் பேர் பழனி அப்படின்னு மாதிரி அறிமுகப்படுத்த இவர் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாரு. அப்ப இங்க இருக்க யாருமே அது இல்ல போல, அவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் தப்பு போல அப்படின்னு மாதிரி அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து வண்டிக்குள்ள இருக்க மனு வேகமா உள்ள வந்து நிறைய நான் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா போலாமான்னு கேட்க எல்லாரும் தலையில கை வச்சிடுறாங்க. அண்ட் துரையும் என்ன பண்ண போறோமோ திக்குன்னு இருக்க பக்கத்துல இருக்க அந்த நபர் பாத்தீங்கன்னா துரைய என்ன முடிஞ்சிருச்சுப்பா, நீ துரைய சீக்கிரமா தூக்கிட்டு போயிடலான்னு கன் எடுத்து சுட அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் பின்னாடி எல்லாரும் துரத்திட்டே போயிட்டே இருக்க ஆளாளுக்கு ஒரு மூலைக்கு போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல துரைய புடிச்சு 4-5 பேரா சாகடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண துரையோட முகத்துல துளி கூட பயம் இல்ல. ஒரு கொலை பண்ணணும் அப்படின்னா அதை அமர வச்சு பண்ணணும், அவசரமா கத்திலாம் பண்ணக்கூடாதுரா, எப்படி பண்ணணும் அப்படின்றத என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுவே எங்க ஏரியால வந்து நீ மேல கை வச்சிருந்தேன்னு வைங்களா, நீங்க எல்லாரும் புறமா இருப்பீங்கடா, சரியான ஆம்பளையா மட்டும் இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஏரியால வச்சு முடிச்சு காட்டுங்கடா பாக்கலான்னு பேசிக்கிட்டே இருக்க எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க. ஒரு பெரிய கல்லை தூக்கி எங்க ஏரியால தாண்டா உங்களுக்கு சாவுன்னு கொள்ளலான்னு வர அந்த சமயம்னு பார்த்து மண்ணோட என்ட்ரி அங்க இருக்க எல்லாரையும் கல்லை தூக்கி அடிச்சுட்டு துரையோட தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் பாத்தீங்கன்னா நிறைய காயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதை பொருட்படுத்தாம இந்த ஏரியா விட்டு தாண்டி ஆகணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல சாலையாரோட ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம் ஓடி போயிடுறாங்க. இப்ப இந்த 2 பேரை மட்டும் எல்லா ஆளுங்களும் துரத்திக்கிட்டே இருக்க பக்கத்து ஏரியா அதாவது மண்ணோட ஏரியாவுக்கும் இவங்களுடைய ஏரியாவுக்கும் பார்டரா ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்துல சந்திக்கிறாங்க. எப்படியாவது இந்த பாலத்தை தாண்டி ஆகணும், நீ போயிட்டா பண்ணு அப்படின்ற மாதிரி துரை எவ்வளவோ அவரை துரத்த ட்ரை பண்ணாலும் ஆனா அவர் பாத்தீங்கன்னா அவர் விட்டு போற தயாரா இல்ல, பின்னாடியே வந்துகிட்டே இருக்காரு. ஆனா அதே சமயத்துல அந்த ஆளுங்களும் அவனை இந்த ஏரியா விட்டு தாண்டக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க ஒரு கட்டத்துல மண்ணு பாத்தீங்கன்னா அந்த ரவுடிங் கிட்ட மாட்டிக்கிறாரு. சம்மடி வாங்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு இவர் இந்த ஏரியா விட்டு நீ தாண்டிடுவியாடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் வெட்டி அந்த இடத்துல கொடூரமான முறையில அவரை சாகடிச்சிடுறாங்க. என்ன வாய் பேசினா ஜஸ்ட் மிஸ் விட்டுருந்தா நம்ம ஏரியா தாண்டி இருப்பாள் அப்படின்ற மாதிரி வெட்டி போட்டுட்டு மண்ணுவை அங்கேயே விட்டுட்டு போக மண்ணுவும் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கான். அவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே அப்படின்றதுக்காக பக்கத்துல ஒரு மீன்பாடி வண்டி இருக்கும், அதை தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்க நுரையோட கண்கள் திறக்குது. அவர் பாத்தீங்கன்னா சாகர தருவாயில தான் இருப்பாரு. எழுந்து நின்று அந்த ரவுடி பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவன் இன்னும் சாகலடா அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்துட்டு வேகமா வராங்க. துரை கொஞ்சமா நடந்து அவரோட ஏரியாக்குள்ள போய் நான் என் ஏரியாக்குள்ள வந்துட்டேன், இது போதுமாடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கைகள்
தலைகளை காட்டியபடியா பொத்துன்னு விழுந்து இறந்து போக அடியாளுங்க எல்லாருமே அவன் செத்தாலும் தில்லா தான்டா செத்து இருக்கான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பு. கட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாமே ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அவரோட டெட் பாடியை பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ட் மண்ணுவும் சோகத்துல இருக்கும் போது தான் விட்டுட்டு போன அந்த ஆளுங்க எல்லாரும் வராங்க. டேய், உங்களால தான்டா எல்லா பிரச்சனையும், கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி எதுக்காக நாங்க கூட்டு போனோம்னு சொல்லி சண்டை போட இந்த சைடு இருக்க நபரும், எது அவன் செத்ததுக்கு நான் தான் காரணமா, நீ தானடா உள்ள போது துரையானான்னு வாய வச்சு அவன் கதையை முடிச்சு விட்டேன், நீ தான்டா காரணம், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அண்ணன் சொன்னாரு ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கூட வச்சிருக்கணும் ட்ரை பண்ண, ஏன்னா ஓவரா பேசிட்டடா அப்படின்னு மாதிரி முறைச்சிட்டு போய்கிட்டே இருக்க. இந்த சைடு இருக்க மண்ணும், உங்க அண்ணன் என்ன ஐடி கம்பெனியோட நடத்துறான், ரவுடிங்க தானடா நீங்க, உங்களால தானடா எல்லாரும் இங்க இந்த மாதிரி நாசமாகிட்டு இருக்காங்கன்னு போலாங்க. கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு அங்கேயே போயிடுது. அடுத்த நாள் காலையில மண்ணுக்கு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவர் வண்டியில தூங்கிட்டே இருக்கும்போது உள்ள எல்லாரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்ப ஒரு நபர் வெளியே வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க எல்லோ ஷர்ட் தானா, சரி நான் உள்ள போய் சொல்லிட்டுறேனா அப்படின்னு மாதிரி போயிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறமா சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஏதோ சந்தேகமா இருக்கே அப்படின்றதுக்காக அந்த பக்கத்து ஏரியா டான் இருக்கா இல்லையா, அவரை போய் பாக்குறாரு. என்னப்பா கொல்லணும்ன்ற வெறியில இருக்க போல, இங்க நான் மட்டும்தான் இருக்கேன், என்ன கொண்டுக்க பாக்கலான்னு சொல்ல, இல்ல நான் அதுக்காகலாம் வரல, உங்க பின்னாடி யாரும் ட்விஸ்ட் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நேற்று உங்ககிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னால அவனை நான் பார்க்க முடியுமான்னு கேட்க, அவனை நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் பார்க்க முடியும், என் கடவுளே நினைச்சா கூட பார்க்க முடியாதுப்பா, இதை நான் சொல்லல, உங்க ஏரியால இருக்க உங்க ரவுடியான சாலையார் தான்டா சொன்னான்னு சொல்ல, ஒரு சின்ன ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ரிவீல் ஆகுது. இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் அந்த சாலையார் தான் காரணமா இருந்திருப்பாரு. மனோகரை கொண்டது அவனுங்க தான் அப்படின்னு ஒரு டிரைவர் ஓடி வந்து சொல்லியிருப்பா இல்லையா, அது எல்லாமே கதை. இந்த கதையை சொல்ல வச்சது சாலையார் தான். இந்த விஷயங்கள் எல்லாமே எப்ப ரிவீல் ஆயிருக்கும் அப்படின்னா, துரையை கொண்டுதோ இன்ஃபர்மேஷன் இவருக்கு வந்திருக்கும் இல்லையா, அப்பதான் சொல்லியிருப்பாரு, நீ அவனை கொண்டதா பெருமை பீத்திக்காத, இது எல்லாத்துக்கும் முன்னாடியும் நான் தான்டா இருக்கேன், அவன் என்கிட்ட வேலையை விட்டு போற அப்படின்னு சொன்னப்பே நான் அவன் மேல ஒரு கண்ணு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் நிறைய போலீஸை பார்த்து பேச ஆரம்பிச்சான். அவனை பத்தி விஷயங்களை சொன்னாலும் அதுல எனக்கும் தானே இருக்கு பிரச்சனை, அது எப்படி விட முடியும், எனக்காவது ஒரு நாள் அவனை பார்த்து முடிச்சிடலாம் தான் இருந்தேன். அப்பதான் நீ இந்த பிரச்சனையில கொண்டு வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்ட, அதை பயன்படுத்தி உன்னை வச்சு அவனை போட்டம் பாத்தியாடா அப்படின்னு மாதிரி இந்த பக்கத்து ஏரியா ரவுடி இருக்காரு இல்லையா, அவருக்கே பல்பை கொடுத்திருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்ச மண்ணும் பயங்கர அப்செட். என் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியவனா, அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல கட் பண்ணி ஜெயில இருக்க அண்ணனை காமிக்கிறான். இவருக்கும் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் சாலையார் தான் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போகுது. ஆனா இவர் தன்னோட தம்பிக்கு தெரியவனா வெளியே வந்து நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி மறைக்கிறார். கட் பண்ணி இங்க அவனை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறா இல்லையா, அங்க இருக்கிற ரவுடி அவனை போட்டு தள்ளுறதுக்கு, என் கஜானாவே காலி ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு உதவும் நான் தயாரா இருக்கேன்டான்னு சொல்ல, என்னையும் உங்க கூட சேர்க்கிறீங்களப்பா, நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என் அப்பாவை சின்ன வயசுல எவன் போட்டானே தெரியல, அவனே நான் ஒண்ணும் பண்ணல, இவளெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஓவர் வயலன்ஸும் வராது, ஓவர் சைலண்ட் மூடும் வராது, அதுக்கு நடுவுல இம்சன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது நல்லா வரும்னு சொல்லிட்டு போக கட் பண்ணி துரையோட சாவுல காமிக்கிறாங்க. சாலையார் முத கொண்டு ஊர் பெரிய மனுஷன் எல்லாம் அங்கதான் இருப்பாரு. யாரும், அதாவது சின்ன பசங்க யாரும் இங்க வரக்கூடாது, போலீஸ்காரங்களா வராங்க, தேவையில்லாத உளறி வைப்பாங்க அப்படின்னு மாதிரி சாலையார் எல்லாரையும் அடக்கி வைக்க, இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. சும்மா இருப்பாரா, ஃபுல்லா சரக்கு போட்டு அந்த டெட் பாடி அண்ட போறாரு. என்னையா இங்க அமைதியான முறையில அழுதுகிட்டு இருக்கீங்க, அகிம்சையா நடக்குது, எவ்வளவு பேர் யாரு செத்துருக்காரு, இப்ப எப்படி அழுவணும் தெரியுமா அப்படின்னு மாதிரி அங்க இருக்க எல்லாரையும், அதாவது ஆயா கூட்டத்தை எல்லாத்தையும் மிரட்டி பயங்கரமான அலம்பல பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாலை போட யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட குடைச்சல கொடுக்கறதும் அண்ட் போற வரவங்க எல்லாரையும் பயங்கரமா திட்டுறதுமா பேசிக்கிட்டே இருக்க. இந்த விஷயத்த சாலையார் பாக்குறாரு, அமைதியா இருக்காரு. அண்ட் போற வர எல்லாருமே என்னென்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ல இவர் அமைதியாவே இருக்காரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து ஒரு போலீஸ் வர, அவர்கிட்டயும் நம்ம ஹீரோ வம்பிழுக்கிறாரு, உனக்கு என்னடா தெரியும், இவர் எப்படி செத்தாருன்னு தெரியுமாடா அப்படின்னு மாதிரி போலீஸே மிரட்ட, உனக்கு தெரியுமா, அப்ப ஸ்டேஷனோட போலான்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு போய்கிட்டே இருக்க. இந்த விஷயத்த பார்த்து சாலையார் தடுக்கிறாரு. அவன் போதையில இருக்கான், அவனை விட்டுட்டு போயான்னு சொல்ல போலீஸும் எதுவும் தெரியாம போயிட்டு, என்னங்க இது, நான் உண்மையை சொல்லணும்னு வரேன், யாருமே கண்டுக்க மாட்டாங்க, இதுதான் தமிழ்நாட்டு போலீஸோட வேலையா அப்படின்னு மாதிரி சாலையாரை பத்தி கேவலமா பேசிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாரும் சண்டைக்கே வந்துடுறாங்க. அது ஹீரோ கூட இருக்க எல்லாருமே இவனோட இம்சை தாங்க முடியல, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள தூக்கிட்டு போங்கடா, அலேக்கா தூக்கிட்டு போக. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் சாலையாரோட செருப்போட தான் தூக்கிட்டு போறா அப்படின்னு ஒரு நபரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர் காப்பாத்தி செருப்பை போட்டு போகாம தலையிலடா வச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தனியா கூட்டு வராரு, பார்த்தா வேற ஒரு லாங்குவேஜ் பேசுறாரு. என்ன இது, அவரோட ஷர்ட்ல ஏதோ இருக்கு அப்படின்னு மாதிரி லோகோ எல்லாத்தையும் பாக்குறாரு. ராஜஸ்தான் ஆளு அப்படின்னு தெரிஞ்சது. அவர் அந்த ஊருக்கு அனுப்பி வைக்க
கட் பண்ணி வில்லனை காமிக்கிறாங்க. அவனோட குடைச்சல் பயங்கரமா இருக்கு, இதனால ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு 4-5 பேரை செட் பண்றாரு. நம்ம ஹீரோ ஏதாவது தொழில் தொடங்கி முன்னேறணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. அதுக்கு போலீஸ் கேஸ் இருக்கக்கூடாது. ஆனா இப்ப வந்திருக்க ஆளுங்களா அவர் அடிக்கணும் இல்ல போலீஸ் கேஸ் வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துல போட்டு பயங்கரமா பொழந்துட்டு இவரு இது எதுவும் தெரியாம டூல்ஸை கையில எடுத்து வாங்கடா பாக்கலான்னு சொல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலீஸ் பண்றாரு. என்னடா உங்களுக்கு அடிக்கணும் அவள் தானே, அடிச்சுட்டு போங்கடான்னு சொல்ல ஆளுக்கு மாத்தி மாத்தி குத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. மூஞ்சி முகரெல்லாம் ரத்தம். இவரோட ஃப்ரெண்டும் இவருக்கு சப்போர்ட் பண்ணி என்னடா ஆளாளு கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு நம்மளாம் பேச, இது போதில்ல ஃபிளைட்டு அதுல போகணும் அப்படின்னு மாதிரி நான் ஆசைப்படுறேன். நம்ம ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டு போகணும்னு நம்புறேன். எத்தனை நாளைக்கு நம்ம ஃபிளைட்டோட நிழல்ல மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, இதுக்கு ரவுடிஸும் இருக்கவே கூடாது, இதுக்கு வேற ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி ஸ்டார்டிங் சீன்ல 2 ஊருக்கு பிரச்சனையா இருக்கு. ஒரு புள்ளையார தூக்கிட்டு வந்து வச்சாங்க இல்லையா, அந்த புள்ளையார யாருக்கும் தெரியாம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டாரு. அவன் இந்த பிரச்சனையில மூழ்கிட்டான்னு வைங்களேன், என்ன பத்தி அவ்வளவா யோசிக்க கூட மாட்டான்டா அப்படின்னு மாதிரி புள்ளையார யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வைக்க கட் பண்ணி இது கடத்தினார். 2 ஊருக்கும் பெரிய பிரச்சனை. இவ்வளவு நாள் இங்க இருந்த புள்ளையார் எங்க போனாரு அப்படின்னு மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இங்க இருக்க வில்லனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கட் பண்ண இந்த சைடு ஹீரோ உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவரை லவ் பண்ற அப்படின்னு மாதிரி ஹீரோயின் சுத்திக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, வேற ஒரு பையனோட வராங்க. வீட்டுல இவனதான் பாத்திருக்காங்க, நீங்க என் மேல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கீங்க இல்லையா, அதனால உங்ககிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கலான்னு வந்திருக்கேன்னு சொல்ல இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு விபூதி அடிக்க போறாங்க அப்படின்றது. முந்திக்கிறாரு. 2 பேரும் சந்தோஷமா இருங்க, எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழுங்கம்மான்னு சொல்லி அனுப்பி வைக்க கட் பண்ணி வில்லனை காமிக்கிறாங்க. எங்க தேடியோ அது கிடைக்கல, எல்லாரோட வீட்லயும் தேடிட்டோம் அப்படின்னு மாதிரி ஆளுங்களா வந்து சொல்ல ஒரு வீட்டுல மட்டும் தேடி இருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோட வீடு தான். அங்க போக எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இவன் ஆளா எதிர்க்கவும் கிடையாது, சீசனுக்கு சீசன் இந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டு தான் இருப்பான். கண்டிப்பா அவன் தான்டா இதுல இன்வால்வ் ஆயிருக்கணும். சரியான ஆம்பளையா இருந்தீங்க அப்படின்னா அவனோட வீட்டுக்கு போய் பிள்ளையாரு இருக்கான்னு செக் பண்ணுங்க, அது கூடவே அவனையும் போட்டு தள்ளுறதுக்கு வேலையை பாருங்கடான்னு சொல்ல கட் பண்ணி இந்த சைடு ஹீரோ போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடையே வந்து நிக்குது. சும்மா இருப்பாரா இவர்? கரெக்டா துரை வீட்டுல தான் அப்ப பேசிட்டு இருந்திருப்பாரு. துரை வீட்டுல பட்டாசு கடை போடுற அப்படின்ற மாதிரி பேச்சு இருக்குமே, அந்த மொத்த பட்டாசு எடுத்துட்டு வந்து பத்த வச்சு விட்டுரு. 2 சைடுல இருக்க ஆளுங்களும் பயந்து ஓட ஒரே ஒரு ஆள் மட்டும் முன்னாடி வந்து நிக்கிறார். யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லன் தான். இவனை இன்னைக்கு விடவே கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா துரத்திக்கிட்டே இருக்கு. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கிளப் மாதிரி இருக்கும், பால் அடைஞ்சு போனது. அங்க வந்துடுறாங்க. இவங்க வந்த நேரம்னு பார்த்து ஒரு கும்பல் சீட் ஆடிக்கிட்டு இருக்கும். இங்க ஒரு மட்டம் நடக்கும் போது சாலையோர் வந்துட்டான் அப்படின்னா பிரச்சனை தான்டா, இங்க இருந்து எழுந்து போலாமான்னு கேட்க அப்பதான் ஒரு வயசான நபரோட குரல் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்களே அவர் தான். மண்ணு அந்த ஆளை போட்டு அடிக்க போறான். என்னோட பேத்திக்காக வச்சிருந்த 3 பவுண்ட் சங்கிலி பெட்டுடான்னு சொல்ல ரம்யா ஆடிக்கிட்டு இருந்த எல்லாருமே இதுல குஷி ஆயிடுறாங்க. அவங்களோட பணத்தை எல்லாத்தையும் வச்சு வில்லன் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டை ஸ்டார்ட் ஆகுது. வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸரா இருப்பாரு, போட்டு சம்மடி அடிக்க அங்க இருக்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அந்த வயசானவர் பாத்துக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணா ஹீரோட வீட்டுல புள்ளையார் இருக்கா அப்படின்னு மாதிரி செக் பண்ணிட்டு போனா ஒரு ரவுடியை காமிக்கிறாங்க. இவங்க அம்மா கடுப்பாயிடுறாங்க. யார் ராணி, யாரும் அவருன்னு தெரியாத வீட்டுக்குள்ள வந்துட்டு போறேன்னு சொல்ல உன் பையனுக்கு அவ்வளவுதான் லிமிட், இதுக்கு மேல அண்ணனை பத்தி பேசினான்னு வையா அவன் செத்து போயிடுவான்னு மாட்டிட்டு போக இவங்க கடுப்பாயிடுறாங்க. என் புருஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி அவங்களோட புருஷன் யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாத்தையும் வெளியே போட்டு முடிஞ்சா என் பையனை போய் குத்திட்டு வாடா பாக்கலாம். எல்லா வீட்லயும் ஒரு புள்ள சார்பா இருக்கும்ல, அதே மாதிரிதான் ஐயா வீட்லயும் கடைசி புள்ள ரொம்ப ஷார்ப்புடான்னு சொல்ல அவர் மிரண்டு போய் நிக்கிறாரு. கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோ பயங்கரமா அடி வாங்கியிருப்பார். அந்த சமயம்னு பார்த்து பிரேக் விடுற மாதிரி ஒரு சிகரெட்டை பத்த வைக்க அடி வாங்கிட்டே இருக்க ஹீரோக்கு ஒரு நபர் வந்து பயங்கரமான அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இப்ப பூந்து விளையாட தலைவான்னு சொல்ல போதையில இருக்க வில்லனை போட்டு அடி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது கூடவே இல்லத்தலோ யார் வேணா பண்ணிடலாம்பா, ஆனா வாழ்ந்து காட்டணும், மத்தவங்கள வாழ வச்சு காட்டணும், அதுல தாண்டா இருக்கு யார் வில்ல யார் ஹீரோ அப்படின்றதுன்னு சொல்லி அவரோட காலை பாத்தீங்கன்னா உடைச்சு விட்டுட்டு உன் பணம் கூட யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு ஒரு வார்த்தை. ஆனா அப்படியே கட் பண்ண அங்க இருக்க எல்லாரையும் காட்டுறாங்க. ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு சாகிறது உங்களுக்கு கேமா தெரியுதாடா, கடைசியில என்னையும் சட்டைக்கு எஞ்சி சண்டை போட வச்சிட்டீங்களாடான்னு சொல்ல கட் பண்ணி பக்கத்து ஏரியா டான காமிக்கிறாங்க. சாலையார் எங்க தெரியுமே காணோம், என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு போக வந்தேன்னு சொல்லி போலீஸ்காரங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்பதான் ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆகுது. ஸ்டார்டிங் சீன்ல இருந்து ஹீரோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால மிகப்பெரிய ரவுடியா இருந்திருப்பாரு. இப்ப கரண்ட்ல இருக்க இந்த 2 ரவுடிகளுமே பாத்தீங்கன்னா அவர் தான் தொழில் கொடுத்திருப்பாரு. அவருக்கு எந்த வீக்னஸுமே இல்ல. அப்படி இருக்க மனுஷனை திடீர்னு ஒரு ஆள் போட்டு தள்ளிட்டான். யாரு யாருன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது அதை போட்டது சாலையார் தான் அப்படின்னு மாதிரி ரிவீல் பண்றாரு. அப்பனை கொன்னது இவன் தான் அப்படின்னு தெரியாதப்பயே அவன் அவ்வளவு வேலைகளை கொடுத்தான். இன்னும் இது தெரிஞ்சிருந்தா என்ன இருக்குமோன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி சாலையார காமிக்கிறாங்க. ஒரு பைத்தியத்தை ராஜஸ்தானுக்கு அனுப்பி பேசியிருப்பாரு இல்லையா, அங்கதான் பேக் பண்ணி இவரையும் போட்டுட்டு இருப்பாரு யாருக்கும் தெரியாத மாதிரி. கட் பண்ணா தன்னோட நண்பர்கள் எல்லாரையுமே ரவுடிசத்துல இருந்து மீட்டு நல்ல வழியில தான் முன்னேறணும் அப்படின்னு மாதிரி சொல்லி ஹீரோவோட கனவு வீட்டையும் கட்டி
அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரோட நண்பனும் வெளியே வந்துட்டு நான் சாகும்போது தோற பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 9 நாள் தான் ஆகுது, என்னால என் மனைவியோட வாழ்க்கை பாதிக்கப்பட வேண்டாம், அவளுக்கு நீ தாண்டா ஏதோ ஒரு வாழ்க்கையை தேடி தரணும்னு சொல்ல கட் பண்ணி திரும்பி பாக்குறாரு. இவரோட அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ சரியான வாழ்க்கை அமைய போகுது அப்படின்ற சந்தோஷம். ஆனா அது கூடவே ஏரோப்ளைனோட நிழல் மட்டும்தான் நம்ம மேல பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார் இல்லையா. அங்க இருக்க எல்லாரையும் ஏரோப்ளைன்ல கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவும் பண்றாரு. அந்த சமயம் பார்த்து சாலையாரோட ஆள் பாத்தீங்கன்னா அவருக்கு போன் அடிக்கிறாரு. அண்ணனை தேடி இந்த மாதிரி ஒரு அகோரி எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன், இன்னும் என்னோட பயணம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்ல, தேடுப்பா தேடு, லடாக் வரலையும் போய் தேடு, அதனால பார்க்காம நீ திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லி போனை கட் பண்ண. அவர் எங்க இருக்காருன்னு இவருக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா. கண்டுபிடிச்சா பார்த்துக்கலான்னு ஒரு சிரிப்பு அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.